ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள். வணக்கம். ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஈஷா யோகா மையத்தில் கழிவுநீர் மேலாண்மை மற்றும் ஒலி மாசு ஆகியவற்றை முறையாக கடைபிடிப்பதில்லை எனவும், ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் உத்தரவுகளை முறையாக கடைபிடிக்காததால் அங்கு இருக்கும் விவசாய இடங்கள் வன இடங்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரத்தில் நடைபெறுகின்ற இதனால் வனப்பகுதிகள் மிகுந்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் இன்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளுக்கு உட்பட்டும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிகளுக்கு உட்பட்டு ஈஷா யோகா மையம் விதிகளை முறையாக பின்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் எஸ்.எம். தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையை படித்த நீதிபதிகள் விதிகள் முறையாக பின்பற்றப்பட்டிருப்பதால் இந்த நிலையில் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும், சிவராத்திரி நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். மேலும் ஒலி மாசு, கழிவுநீர் உள்ளிட்டவைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் ஈஷா யோகா மையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மக்களின் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியதும் அவர்களுடைய கடமை எனவும், அங்கு வருகிற மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த மனுவை ஏற்று எந்தவிதமான முகாந்திரமும் இல்லாததால் வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர்.